ஹாய்ங்க, நம்ம இப்போ சம்மர் ஸ்பெஷல் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி இந்த ரேஷன் கோதுமையில் எப்படி லட்டு பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா லாஸ்ட் வீடியோவில். இந்த முறை இந்த மாதிரி ரேஷன் கோதுமையில் இந்த மாதிரி சம்பா ரவை மாதிரி நம்ம அரைச்சி எடுத்தோம் இல்லைங்களா. அந்த கோதுமையில் இந்த மாதிரி ஒரு டால் டம்ளர் ஃபுல்லாக எடுத்துக்கிறோம். அந்த டால் டம்ளருக்கு இந்த குட்டி டம்ளரில் நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொன்முருவில் வறுத்த பாசிப்பருப்பு ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை உங்ககிட்ட பாசிப்பருப்பு இல்லைன்னா இந்த ரேஷனில் இந்த மாதிரி சிறு துவரம் பருப்பு போடுவாங்க. இந்த பருப்பு டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நெய் பருப்பு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த டேஸ்ட் வருங்க. இது 1:1 டால் டம்ளர் இஸ்டு ஷார்ட் டம்ளர். இந்த பதத்தில் நீங்கள் மார்னிங் கஞ்சி பண்ணலாங்க. இந்த மாதிரி கஞ்சி பண்ணிங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 1:4 அது நாங்கள் இந்த குக்கரில் இந்த மாதிரி களி பதம் பண்ணியிருக்கோம். இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் பிபிலாம் ரொம்ப ஹை ஆகும் இல்லைங்களா இந்த சம்மருக்கு. இப்போ நீங்கள்லாம் இதை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல களி பதத்தில் பண்ணி எடுத்துட்டு நாங்கள் இன்னைக்கு இந்த கொண்டைக்கல்லை குழம்பு பண்ணியிருக்கோம். இந்த கொண்டைக்கல்லையும் பொட்டேட்டோ நாங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கோங்க. அதில் இருக்கிற மாதிரியே இல்லை, இங்கே பாருங்கள் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக இந்த குழம்பை இறக்கும் போது நீங்கள் நாங்கள் அமுல் நெய் யூஸ் பண்ணுறோம். 1 ஸ்பூன் நெய் விட்டு இறக்கிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வாழைப்பூ கூட்டு பண்ணியிருக்கேன் நான், கூட்டும் வச்சு சாப்பிட்லாம். இப்போ நீங்கள் நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, ஃபிஷ் கறி அது கூட வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப ரிச்சாக இருக்கும், ரொம்ப அருமையாகவும் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் வீட்டில் சமைச்சி நீங்கள் நல்லா டேஸ்ட் பண்ணினா அப்புறம் எங்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.